இது வந்து யாழ்ப்பாணத்து மட்டன் ரோல். லைம் ஜூஸ் எதுவும் போடுறது லைட்டா இல்ல அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று யாழ்ப்பாணத்து முறையில் மட்டன் ரோல் செய்து எவ்வாறு ஸ்டோர் பண்ணி வைப்பது என்பதை தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறோம். நாங்கள் வந்து 120 மட்டன் ரோல் செய்ய போகிறோம். நாங்கள் இந்த மட்டன் ரோலை சுற்றுறதுக்கு ரெடிமேட் சமோசா ஷீட்டை பயன்படுத்த போகிறோம். நிறைய பேருக்கு இந்த ரெடிமேட் சமோசா ஷீட் எப்படி பயன்படுத்துகிறது தெரியாது. அடுத்தது இங்கே மட்டனுக்கு பதிலாக உங்களோட வீட்டில் நீந்துறது, ஆடுறது, பாடுறது, கூவுறது, தாவுறது எது வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் ரெண்டு கத்தி கொண்டு திரிஞ்ச ஒரு இள ஆட்டாக பார்த்து அடித்து பிடிச்சி போட்டு அவிச்சு வச்சுருக்கிறோம். இதில் முக்கியம் எலும்பில்லாமல் எடுக்க வேணும். இப்போ இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பீஸ், அதாவது இஞ்சி பூண்டு விழுது இடித்து கொண்டு இருக்கிறோம். கரம் மசாலா, பெருஞ்சீரக பவுடர், இதோட சமோசா ஷீட் அல்லது ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து இதுதான். நாங்கள் 3 பக்கெட் எடுத்துருக்கிறோம். ஒரு பக்கெட்டில் 40 இருக்குது. இது டீஃப்ரிசர்லேருந்து வெளியில் எடுத்து ஒரு துவாய், அதாவது ஒரு தண்ணியில் நனைச்சிட்டு தண்ணியை நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் அதுக்குள்ளே வச்சு மூடி வைக்க வேணும். இதால் தோய்ப்பென்மா ரெடி பண்ணுறோம். இறைச்சி ஆட்டிறைச்சி அவிச்ச அந்த தண்ணியை வந்து இப்படி உருளைக்கிழங்குல வச்சு அவிக்கணும். அப்போ தான் நல்லா கரையில அவிக்கக்கூடாது. ரோலுக்கு தமிழ் கடையில் எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு கரைஞ்சி தான் வரும், ஆனால் கரையக்கூடாது. 3/4 பதத்துக்கு அவிக்கணும். வச்சுட்டு அதாவது மீட் ஸ்டாக், அந்த மீட் பாயிலிங் வாட்டர், அதை மீட் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அந்த இறைச்சி அவிச்ச தண்ணீர் தான் இந்த மட்டன் ரோலுக்குரிய எல்லா மரக்கறியையும், அதாவது உருளைக்கிழங்கு, கரட் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வெட்டி போட்டு அவிச்சு எடுக்கிறா. இந்த லீக்ஸ் கிடைக்கல, அதால் வெங்காயத்தாள் சேர்க்கிறா. நீங்கள் இதோட லீக்ஸ், வெங்காயத்தாள், கோவா கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து பெருஞ்சீரகம், நச்சீரகம் இல்லை, தனியாக பெருஞ்சீரகமும் கருவாப்பட்டையும் போட்டு தாளிக்கிறா. கூட கருவேப்பிலை போடுறா. நாங்கள் வந்து ரம்பையும் போடுவோம் மட்டக்கிழப்பில். இந்தியாவில் இதோட கொத்தமல்லி இதில் சேர்ப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் தானே, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு அதை கையால் உதுத்தி விட்டு தான் இதோட சேர்க்குறோம். கையை பயன்படுத்தி செய்கிற சாப்பாடில் ஒரு தனி சுவை என்று சொல்லி இவ கையை நல்லா கழுவிட்டு கையைத்தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறா. அதனால் கையுற போடலை. சொல்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதை ஆட் பண்ணுறா. வெங்காயம் நல்லா அரைவாசம் வந்ததுக்கு பிறகு இறைச்சி போட்ட பிறகு ஊறு யாழ்ப்பாணத்து கறித்தூள், கையால் அடித்த தூள். நல்ல வாசமாக இருக்குன்னு. எல்லாம் மிக்ஸ் பண்ணோம்னா வாசம் போகுது. மிளகு தூரம் போடுறதும் இல்லை, மிளகு போடுறது இதில் எல்லாம் இருக்குது. எனக்கு காரமானது. கரம் மசாலா போடுறது, கரம் மசாலா கடைசியா. இப்போ அவிச்சு வச்சிருக்கிற கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயத்தாய், இறைச்சி கலவையோடு இந்த மரக்கறிகளையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். கருவாப்பட்டை, நல்ல வாசம், மனம் பாருங்க, அவ்வளோ மனம், நல்ல வாசமாக இருக்குது. கடைசியாக இறக்குற நேரத்தில் ஒரு கொஞ்சம் கிணக்க கூடாது, சின்ன பிள்ளைகளுக்கு. கறி முடிஞ்சு கொஞ்சம் நேரம் லைம் ஜூஸ் எதுவும் லைட்டா இல்லை தேசிக்காய் புளி லைட்டாக இரவில் ஒரு கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு சொட்டு புட்டா தான் சரி. ஓகே, ஒரு சொட்டு விடுவோம். ஆயிலும் இல்லை, உப்பெல்லாம் போட்டு உப்பு எல்லாமே அவிக்க எல்லா மரக்கறிக்கும் போடுறது. தாளிக்கைக்கும் வெங்காயத்துக்கு போட்டு தாளிக்கிறாங்க. 2 சட்டி கறியையும் கிண்டுறோம். அந்த ஒன்றில் ஒரே மாதிரி இருக்கணும். கிண்டும் பொழுது மெதுவாக கிண்டணும். உருளைக்கிழங்கு பெருசாக கரையக்கூடாது.
ஆற வச்சுட்டு ரோல் இப்போ இந்த சமோசா தாள்களை பாருங்கள், ஒவ்வொன்றாக அழகாக பிரிந்து வருகிறது. இல்லாட்டி விரைச்சபடி நிற்கும், அது உங்களுக்கு சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுக்குள்ளே 2 மேசக்கரண்டி கறிக்கலவையை வச்சு ரோல் பண்ண போகிறா, சுத்த போகிறா. என்வெலப் மாடல், அதாவது தபாலுற அந்த பேட்டர்ன் டிசைன், அந்த வடிவத்துக்குத்தான் இதை சுற்றி எடுக்கிறது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கொஞ்சம் இப்படி கறி குண்டா இருக்கும், இப்படி பரத்திட்டு இப்படி உருட்டிட்டு இப்போ பிய்யுது. அதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் சுத்த இப்படி சுற்றிட்டு நல்ல மாவில் திக்கான மாவில் தோய்ச்சி எடுக்க கொஞ்சம் சரியாக வரும். இது வந்து கோதுமை மா, ஆல் ப்ரொபோசர் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, அல்லது வெள்ளமான்னு சொல்லுவாங்க சிலர், அல்லது ஆட்டம்மா. இது வேணுமென்றாலும் எடுத்து அதோட முட்டையும் போட்டு அடித்து தான் தண்ணி விட்டு கரைச்சி அந்த தோய்ப்பெண் மாட்டு ரெடி பண்ணது. கொஞ்சம் உப்பும் போட்டு என்னடா ஏற்கனவே எங்களுக்கு உள்ள பிஞ்சு இருக்குது தானே, பிஞ்சது வந்து சேப்பாக வரும், உடையாமல் வரும். இல்லைன்னா நீங்கள் இதுக்குள்ள போடைக்குள்ள உடைஞ்சிடும். அப்போ நீங்கள் செய்ய ரிலாக்ஸாக செய்யணும், சும்மா ஏனோ தானோன்றலாம் செய்யக்கூடாது. அதாவது சமையல்ன்றது ஒரு கலை, அந்த கலையை ருசிக்கிற மாதிரி செய்யணும். இதோ அழகான யாழ்ப்பாணத்து முறையிலான மட்டன் ரோல் ரெடி. நீங்கள் இதை ஒரு பொலித்தீன் பையில் போட்டு டீப் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்போ உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குதோ அதுக்கு முதல் எடுத்து இதை பொரித்து பரிமாறலாம். நன்றியுடன் தீபா.